ஸ்வரூப அசித்தம் பார்த்துட்டோம், ஆசிரய அசித்தம் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இப்ப வியாபியத்துவ அசித்தம் அது பார்ப்போம். இதுலயும் ஒரு 2 வகை இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கும் இந்த ஹேத்து ஆபாசங்கள்ல. இப்ப இந்த வியாபியத்துவ அசித்தத்துல என்ன சொல்றாங்கன்னா 2 வகைப்படும் வியாப்தி அப்படிங்கிற. அதுக்கு என்னன்னா பிரமாணம் இல்லாமையால் ஏற்படுவது முதல் வகை. வியாப்தியை அறிவிக்கிற பிரமாணம் இல்லாமையால் ஏற்படுவது முதல் வகை. எது உள்ளதோ அது க்ஷணிகம் அப்படின்னு சொல்றோம். இது பிரமாணம் இல்லாம இருக்கு. இந்த வியாபியத்துவ அசித்தம் 2 வகைப்படும்னு எடுக்கிறேன். வியாபியத்துவ அசித்தம் द्वे. இது இதுல द्विविधः. ஏகோ व्याप्ति ग्रहण व्याप्ति ग्राहक प्रमाणम अभावात्. प्रमाण அதுல வியாப்தியை கிரகிக்க கூடிய பிரமாணம் இல்லாதது. அது ஒரு வியாபியத்துவ அசித்தம். இன்னொன்னு அபரஸ்து. மற்றொன்று என்னன்னா உபாதி சத்பாவாத். உபாதி சத்பாவாத்னா உபாதி வருது. இது 2. ஒன்னு வியாப்தியை கிரகிக்க கூடிய பிரமாணம் இல்லாததுனால ஒரு வியாபியத்துவ அசித்தம். அது முதல்ல சொல்லப்படுறது. வியாபியத்துவ அசித்தம் என்பது 2 வகைப்படும். வியாப்தியை அறிவிக்கிறது, வியாப்தியை கிரகிக்க கூடிய பிரமாணம் இல்லாமையினால ஏற்பட்டது முதல் வகை. அதுக்கு என்னன்னா எது உள்ளதோ அது க்ஷணிகம் அப்படின்னு ஒரு அனுமானம். எது உள்ளதோ அது க்ஷணிகம் அப்படின்னு ஒரு அனுமான வாக்கியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. க்ஷணிகம்னா என்ன அர்த்தம்? ஒரு க்ஷணம் தான் இருக்கும், அடுத்த க்ஷணம் அது அழிஞ்சு போயிடும். அப்ப எது உள்ளதோ அது க்ஷணிகம்னா இந்த அனுமானத்துல உங்களுக்கு வியாப்தியை கிரகிக்கவே முடியாது. ஏன்னா உள்ளதுன்னு ஒரு வஸ்து சொல்லிட்டு அது க்ஷணிகம்னு ஒரு வஸ்து, அதே வஸ்துவ க்ஷணிகம்னு சொன்னா அந்த எக்ஸிஸ்டிங் வஸ்துக்கும் அந்த க்ஷணிகமா இருக்கிற வஸ்துக்கும் ஒரு சம்பந்தத்தை கிரகிக்கவே முடியாது. அதுதான் சொல்ற வியாப்தியை அறிவிக்கிற பிரமாணமே இல்லை. அது 2யும் உங்களுக்கு இப்ப புகைக்கும் நெருப்புக்கும் உள்ள சம்பந்தத்தை கிரகிக்கணும்னு வச்சுக்கோங்க. அது புகையை பார்க்கணும், பார்த்துதான் அந்த நெருப்பை நீங்க சாதிக்க முடியும். இப்ப அப்படி இல்லவே இல்லை. எது உள்ளதோ அது க்ஷணிகம். ஒரு பேனான ஒண்ணு இருக்கு அப்படின்னு உள்ளதுன்னு நீங்க நினைக்கிறதுக்குள்ள அடுத்த நிமிஷம் அந்த வஸ்து க்ஷணிகம் அழிஞ்சு போயிடும். ஒவ்வொரு க்ஷணத்துல அது அழிஞ்சு போயிடும். அப்படிங்கும்போது அது உள்ளதுன்னு அதை பத்தி நீங்க பேசுறது தொடங்குறதுக்குள்ளேயே அந்த வஸ்து அழிஞ்சுடுச்சுன்னா அப்ப அந்த நீங்க உங்களால வியாப்தியை கிரகிக்கவே முடியாது. அதை பாக்குறதுக்குள்ள அடுத்த க்ஷணத்துல அது அழிஞ்சுடுறதுன்னா அது வியாப்தியை கிரகிக்க முடியாது. அதான் இங்க சொல்ற எது உள்ளதோ அது க்ஷணிகம் என்ற அனுமானத்துல க்ஷணிகமா இருக்கும் இருக்கைக்கும் உள்ளதா இருக்கைக்கும் வியாப்தியை அறிவிக்கும் பிரமாணம் இல்லாமையால கண்ணால உங்களால பார்க்கவே முடியாது. வியாப்தி அறிவிக்கிற பிரமாணம் கண்ணுதான் வச்சுக்கோங்க. பிரத்யக்ஷ பிரமாணத்தால நீங்க அதை பார்க்கறதுக்குள்ள அது அழிஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு வியாப்தியை உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. அதனால இவ்வகைப்பட்ட இது ஹேத்வ ஆபாசம் எப்படிப்பட்டதுன்னா வியாபியத்துவ அசித்தத்துல பிரமாணம் இல்லாத இது ஒரு அசித்தம். பிரமாணம் இல்லாததுனால வியாப்தியை அறிவிக்கக்கூடிய பிரமாணம் இல்லாத ஒரு வியாபியத்துவ அசித்தம். இப்ப 2வது வியாபியத்துவ அசித்தத்துல 2வது வகை இருக்கு. அது என்னன்னா உபாதியோட கூடின ஹேத்து. அந்த ஹேத்து உபாதியோட கூடியிருக்கிற ஹேத்து. இது கொஞ்சம் இத பாருங்க, நல்லா நீங்க தான் இத எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். இந்த வியாப்திய யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன். இத பாருங்க, இதுல உபாதி வந்துடுத்துன்னு சொல்றேன். இப்ப சொல்ல போற ஹேதுல உபாதி உட்கார்ந்து இருக்கு. நீங்க புதுசா உபாதியை கிரியேட் பண்ண வேண்டாம். இப்ப சொல்ல போற ஹேத்து உபாதியோட கூடின ஹேத்து. ஏன்னா நம்ம எல்லாம் இப்ப பாத்துட்டு இருக்கிற பிரகரணமே என்ன மாதிரி பாத்துட்டு இருக்கோம்? இது ஹேத்து ஆபாசமும் பாத்துட்டு இருக்கோம், துஷ்ட ஹேத்துவா பாத்துட்டு இருக்கோம். அப்ப அந்த ஹேத்து இப்ப சொல்ல போற ஹேத்துல உபாதியோட கூடின ஹேத்துவா பார்க்க போறோம். அத சொல்லிட்டேன், க்ளூ சொல்லிட்டேன். இப்ப இந்த அனுமான வாக்கியத்தை பாத்துக்கோங்க. அக்னிஷோம யாகம். அக்னிஷோம யாகத்தில் பசுவை ஹிம்சிப்பது அதர்மத்தை உண்டு பண்ணுவது ஹிம்சையா இருப்பதால் வேதத்தில் விதிக்கப்படாத ஹிம்சையை போல என்னும் அனுமானத்தில் அக்னிஷோம யாகத்தில் பசுவை ஹிம்சிப்பது அதர்மத்தை உண்டு பண்ணுவது ஹிம்சையா இருப்பதால் வேதத்தில் விதிக்கப்படாத ஹிம்சையை போலே. எது பட்சம்? முதல்ல அது சொல்லுங்க. அட்லீஸ்ட்
பக்ஷம் பசுவை ஹிம்சிப்பதா? இல்ல ஹோமம். என்ன? அக்னி சோம யாகத்தில் பசுவை ஹிம்சிப்பது. அதர்மத்தை உண்டு பண்ணுவது. முதல்ல எது எதுன்னு சொல்லுங்க. வெறும் வார்த்தைகளை மட்டும் எல்லாரும் ஒவ்வொரு பிட்டு பிட்டா படிக்காத. எது எதுன்னு சொல்லுங்க, அப்பதான் எனக்கு தெரியும். அக்னி சோம யாகத்தில் பசுவை ஹிம்சிப்பது அதர்மத்தை உண்டு பண்ணுவது ஹிம்சையா இருப்பதால் வேதத்தில் விதிக்கப்படாத ஹிம்சையை போல. முதல்ல பக்ஷம் இது. ஒரு விஷயத்துல நம்ம எதை தீர்மானிக்கிறோமோ அதுதான் பசுவை ஹிம்சிப்பது. அதான் பக்ஷம். முதல்ல இந்த பாருங்க, பக்ஷம்னா எந்த ஸ்தலத்துல ஒரு விஷயத்தை நம்ம தீர்மானிக்கிறோமோ அந்த ஸ்தலம் தான் பக்ஷம். அது அக்னி சோம யாகத்தில் பசுவை ஹிம்சிப்பது, அது பக்ஷம். இது யார் சொல்றது? மாலா ராமானுஜன். இல்ல, அக்னி சோம யாகத்தில் தான். அவ்வளவுதான், யாகம் தான். அந்த யாகம் தான் இப்ப பக்ஷம். சாத்தியம் தான் உங்களுக்கு பெருசா இருக்கு. பசுவை ஹிம்சிப்பது அதர்மத்தை உண்டு பண்ணுவது. அக்னி சோம யாகம்ங்கிறது ஒரு பக்ஷம். அதுல பசு ஹிம்சை அதர்மத்தை உண்டு பண்ணுவது அப்படிங்கிறது சாத்தியம். ஹிம்சையா இருப்பதாங்கிறது ஹேத்து. பாருங்க, ஹேத்து ஹிம்சையா இருப்பதால், அதுதான் ஹேத்து. வேதத்தில் விதிக்கப்படாத ஹிம்சையை போலே. இது உபாதி உள்ளது. இந்த பாருங்க, இப்போ இந்த வாக்கியம் தப்பான வாக்கியம் முதல்ல. ஏன்னா உபாதி இருக்குன்னா என்ன அர்த்தம்? இது உபாதி உள்ள வாக்கியம்னு இங்க சொல்லிருக்க. வியாப்தியத்துவ அசித்தம். இந்த வியாப்தி இதுல வியாப்தியத்துவ அசித்தத்துல வந்திருக்கு. அதுல உபாதியோட கூடின ஹேத்து அப்படின்னு சொல்லப்படுது. என்னன்னா இந்த வாக்கியம் தப்பான வாக்கியம். உபாதி இருந்ததுதான் என்ன அர்த்தம்? உபாதி இருந்ததுதான் என்ன அர்த்தம்? அதுல அந்த அனுமானம் சரியான அனுமானம் இல்லைன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். தெரியுமா தெரியாதா? உபாதி இருந்ததுதான் என்ன அர்த்தம்? சரியாவே சொல்ல மாட்டேங்கிறேன். தப்பான அனுமானம் மேடம். ஆமா. அப்ப எப்படி இப்ப ஈர விறகுனால உங்களுக்கு ஈர விறகுனால அங்க ஒரே புகையா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஈர விறகு கொண்டு எரிக்கும் பொழுது ஒரே புகையா இருக்குன்னா அந்த இடத்துல புகை இருக்கிற இடத்துல எல்லாம் நெருப்பு இல்லையே ஒருத்த கேட்கறான்னு வச்சுக்கோங்க. புகை இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்குங்கிறது சரியான அனுமானம் நம்ம பார்த்திருக்கோம். மலையில புகைய பார்த்து அங்க நெருப்பு. நம்ம மடப்பள்ளியில எல்லாம் நம்ம நிறைய இடத்துல புகையை நெருப்பையும் சேர்த்து பார்த்திருக்கோம். அதனால அந்த இடத்துல மலையில புகையை பார்த்த உடனே ஒருத்தன் நெருப்பு இருக்குன்னு அவன் அப்படியே அங்க அதை கரெக்டா கன்க்ளூட் பண்ணி அந்த இடத்துல நெருப்பு இருக்குன்னு தீர்மானிக்கிறான். அதே மாதிரி ஒரு இடத்துல வெறும் ஈர விறக வச்சு ஒருத்தன் அடுப்பு மூட்டின்னு இருக்கான். ரொம்ப அவனுக்கு என்னன்னா ஈர விறக மழையில எல்லாம் நனைஞ்சு வச்சு அதை அவனுக்கு அவசரமா ஏதோ சமையல் பண்றதுக்கு அந்த ஈர விறக வச்சுட்டு அடுப்பு மூட்டி சமையல் பண்றான். அப்போ அது என்ன ஆகும்னா ரொம்ப புகை வருது. அது நெருப்பே வரல. அந்த இடம் எல்லாம் புகை சூழ்ந்துட்டு இருக்கு. அப்ப ஒருத்தன் அங்க வரான், வெளியில இருந்து ஒருத்தன் இங்க ஒரே புகை இருக்கு அப்படின்னா இங்க நெருப்பு இருக்குன்னு அவன் தீர்மானிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். தீர்மானத்தை கொண்டு வந்தா அவனால அங்க தீர்மானிக்க முடியாது. அங்க உபாதி என்ன வந்திருக்குன்னா ஈர விறகுனால அவன் எரிக்க முடியும். ஈர விறகுனுடைய சேர்க்கை புகைதான் இருக்குமே வெளியே அங்க நெருப்பு இருக்காது. அதுதான் உபாதி. அப்ப உபாதின்னு ஒண்ணு வந்துடுச்சுன்னா அந்த அனுமானம் என்ன ஆகும்? தவறா போயிடும். அனுமானிக்கிறது. நான் எப்பவுமே சொல்வேன், தண்ணி எப்பவுமே குளுமையா தானே இருக்கணும். ஆனா உங்க ஆத்துல குடுக்கற தண்ணி இப்படி கொதிக்கிறதேன்னு கேட்டா அப்ப அந்த இடத்துல எல்லாம் நாங்க சுட வச்சுதான் சாப்பிடுவோம், அதனால உங்களுக்கு சூடான ஜலம் தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டா அங்க உபாதி என்னது? சுட வைக்கிறதுங்கிறது உபாதி. அடுப்புல வச்சு. இது உங்களுக்கு எல்லாம் நன்னா புரிஞ்சிருக்கா புரியலையா? உபாதியை பத்தி புரிஞ்சிருக்கா புரியலையா? புரிஞ்சிருக்க. அப்ப இந்த வாக்கியம், இந்த அக்னி சோம யாகம், இது உபாதியோட கூடிய வாக்கியம் அவரே சொல்லியிருக்கார். இந்த நூல் ஆசிரியரை இரண்டாவது வகை உபாதியோட கூடின ஹேது, இந்த வாக்கியத்துல உபாதி உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப இந்த வாக்கியம் சரியான அனுமானம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அதனால இப்போ இந்த வாக்கியத்தை இன்னொரு அக்னி சோம யாகம், அதுல பசுவை ஹிம்சிப்பது அதர்மத்தை உண்டு பண்ணுவதுன்னு சாத்தியம் அவன் சாதிக்கிறான். அக்னி சோம யாகத்துல பசுவை பலி கொடுப்பான்.
ஒரு ஹோமங்கள்ல யாகங்கள்ல பசுங்கிறது வந்து ஒரு 4 கால் ஆடு, இந்த வெள்ளாடு. அத பசுன்னு பசுமாடை நினைச்ச கூடாது, அது கோ. பசுன்னா சம்ஸ்கிருதத்துல எல்லாமே 4 கால் பிராணிய சொல்றது. அதுல வந்து இந்த பசுங்கிறது வந்து யாகத்துல பசுங்கிறது என்னன்னா சாக பசு, அது வெள்ளாட்ட சொல்றது. அந்த சாக பசு வந்து ஹிம்சை பண்றது வந்து அதர்மத்தை உண்டு பண்றது. அது ஹிம்சையா இருக்கிறதுனால வேதத்துல விதிக்கப்படாத ஹிம்சையை போலன்னு அவன் வந்து என்ன பண்ணிட்டான்னா இது வந்து ஒரு இதுதான் உபாதி. வேதத்தில் விதிக்கப்படாத ஹிம்சைங்கிறதுதான் வந்து உபாதியா அவன் எடுத்திருக்கான். இது வந்து ஏன் அப்படின்னா அக்னிசோம யாகத்துல இது முதல் ஜெனரல் ரூல் என்னன்னா, யாகங்கள்ல சொல்லப்படுற அந்த பசு வதம் இருக்கு இல்லையா, பசு வந்து பலி கொடுக்கறாள் யாகங்கள்ல, அது வந்து அதர்மத்தை உண்டு பண்ணாது, தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது வந்து யாகத்துல வந்து விதிக்கிறது. யாகம்ங்கிறது சாஸ்திர சம்மதமான ஒரு இது, வேதத்திலேயே விதிச்சிருக்கு. வேதத்துல அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த காலத்தை வந்து அதை நினைச்சுன்றாருங்க யாகம். இப்ப அந்த காலத்துல அக்னிசோம யாகம்ங்கிறது அக்னியும் சந்திரனையும் வச்சு ஏதோ ஒரு யாகம் பண்றான், ஏதோ பர்பஸ்க்காக பண்ணுவான் அந்த காலம். அந்த யாகத்துல இது உண்டு. பசுவை வந்து கடைசியில அவ வந்து பலி கொடுப்பான். அந்த மாதிரி பசுன்னா அந்த சாக பசு வெள்ளாட்டு, அந்த வெள்ளாட்டு வகையை எடுத்து ஹோமத்துல போடணும்னு அதுக்கு வந்து வேதம் விதிக்கிறது. அப்படிப்பட்ட வேதம் விதிக்கிறது, சாஸ்திரமே விதிச்சு பண்றது. அது அப்ப சாஸ்திரம் வந்து ஒண்ணு விதிக்கிறதுனா அது வந்து அதர்மத்தை உண்டு பண்ணாது, அதர்மம் கிடையாது. அது என்ன சாஸ்திர விதிப்படி அவன் பண்றான் அந்த காரியத்தை. அந்த பசுவுக்கு வந்து அந்த ஆடு, அந்த வெள்ளாட்டுக்கு வந்து என்ன ஆகும்னா அடுத்த பிறவி அது வந்து உடனே அடுத்த க்ஷணத்துல அது வந்து தேவனா பிறக்குது. இது சாஸ்திரம் சொல்றது. அது தேவலோகத்துல போய் அது பிறக்கும். அதுக்கு ஒரு க்ஷணகாலம் அது வந்து ஹிம்சை உண்டாகும். இந்த க்ஷணகாலம் அப்படிங்கும் பொழுது அந்த யாகத்துல என்னெல்லாமோ சொல்றான், அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அந்த பசுவுக்கு வந்து நிறைய அலங்காரம் எல்லாம் பண்ணுவான். அது சிரச்சேதம் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து அலங்கிருத சிரச்சேதம்னு சொல்லுவான். அலங்காரம் எல்லாம் பண்ணுவான். அதை நிறைய அதுக்கு குளிப்பாட்டி அதை வந்து அந்த இந்த யூக ஸ்தம்பத்துல கட்டி வச்சிருப்பா, அதெல்லாம் பண்ணுவான். அதுக்கு வந்து இதெல்லாம் யாகங்கள்ல பண்ணப்படுது. நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லுவான். அந்த பசு அந்த யாகத்துக்குரிய மந்திரங்கள்லாம் சொல்லும் பொழுது அந்த பசு என்ன ஆயிடும்னா, அந்த பசுன்னா அந்த வெள்ளாடு என்ன ஆயிடும் அப்படின்னா அது 99.99% அதுக்கு மூச்சு அடங்கி போயிடும் அந்த மந்திரங்கள்னாலேயே. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி வச்சு அதுக்கு பண்ணும் பொழுது அது ஆல்மோஸ்ட் அது வந்து நியரிங் டு அந்த மாதிரி டெத்துக்கு பக்கத்துல வந்துடும். அந்த மந்திரங்களுடைய ஒரு பிரபாவத்தினால அது ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு சாகர நிலையில இருக்கும். அதுக்கப்புறம் அவன் சிரச்சேதம் அந்த மூச்சு அடக்கி அதை வந்து என்ன பண்ணிடுவான்னா அந்த ஹோமத்துக்கு பண்ணிடுவான். இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா விஷயம். இதெல்லாம் இந்த இதுக்கு நான் சொல்றதுக்குன்னு சொல்லல. அக்னிசோம யாகங்கள் எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் எப்படி பண்ணுவோம்னா மகரிஷிகள் எல்லாம் பண்ணுவான் அந்த யாகத்தை. அதுக்கு பெரிய ரித்விக்கு எல்லாம் இருப்பான். அந்த மாதிரி யாகங்கள் எல்லாம் பண்ணும் பொழுது இந்த பசு யாகத்துக்குன்னு ஒரு பசு, ஒரு 4 கால் அந்த ஆடு, அந்த மாதிரி பசுக்கள்லாம் இருக்கும். இப்ப வந்து அஸ்வமேத யாகம்னா குதிரையவே பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு மிருகங்களுக்கு அந்த மாதிரி இது இருக்கு. அந்த மாதிரி மிருகங்களை பண்ணும் பொழுது என்ன பண்ணுவான்னா அது யாகம் வந்து விதிக்கிறது. இதெல்லாம் வேதத்துல விதிக்கப்படுற அந்த ஹிம்சைன்னு ரொம்ப சொல்லக்கூடாது, அந்த வேதத்துல விதிக்கப்படக்கூடிய ஒரு அந்த வதம்னு வச்சுக்கோங்க. அது வந்து அதர்மத்தை உண்டு பண்ணாது. இந்த வாக்கியம் வந்து தப்புன்னு சொல்லிட்டு வரேன். எப்படின்னா அக்னிசோம யாகத்தில் பசுவை ஹிம்சிப்பது அதர்மத்தை உண்டு பண்ணாது. அது ஹிம்சையா இருப்பதால் நம்ம சொல்ல, ஹிம்சை இல்ல, அது ஹிம்சையா இருப்பதால். அப்புறம் வேதத்தில் விதிக்கப்படாத ஹிம்சையை போல அல்ல, வேதத்தில் விதிக்கப்படக்கூடிய ஹிம்சை. இந்த வாக்கியத்துல எத்தனை தப்பு இருக்குன்னா, அக்னிசோம யாகத்தில் பசுவை ஹிம்சிப்பது அதர்மத்தை உண்டு பண்ணாது, சாத்தியம் தப்பு. இவன் சாத்தியத்தை வந்து தப்பா சொல்லியிருக்கான். அதர்மத்தை உண்டு பண்ணுவதுன்னு சொன்ன பட்சம் மட்டும் ரைட்டு. அக்னிசோம யாகம் இது வந்து வேத விதிப்படி பண்ணக்கூடிய ஒரு யாகம். அல்ல பசு ஹிம்சை வந்து அதர்மத்தை உண்டு பண்றதுன்னு சொன்னது தப்பு. அதர்மத்தை உண்டு பண்ணாது. அதுக்கப்புறம் வேதத்தில் விதிக்கப்படாத ஹிம்சையை போலேங்கிறான். இது வந்து வேதத்துல விதிக்கப்பட்ட ஹிம்சை. ஏன்னா சாஸ்திரத்துல இவன் என்ன சொல்றான்னா சாஸ்திரத்துல இது மறுக்கப்பட்டிருக்குங்கிறான். இதுதான் உபாதிங்கிறான். சாஸ்திரத்துல நிஷேதிக்கப்படுகைங்கிறது உபாதி. அப்படின்னா இந்த இடத்துல சாஸ்திரத்துல மறுக்கப்பட்டதுனால இது வந்து அதர்மத்தை உண்டு பண்றதுங்கிறான். உண்மையாவே அக்னிசோம யாகத்துல இந்த பசு ஹிம்சைங்கிறது சாஸ்திரத்துல மறுக்கப்படவில்லை.
அப்ப அவன் சொன்னது வந்து சாஸ்திரத்தினால நிஷேதிக்கப்படுகிறது உபாதி. உபாதி வந்துச்சுன்னா இந்த அனுமானம் வந்து தப்பா போயிடும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த உபாதிங்கிறது சாஸ்திரத்துல மறுக்கப்பட்ட ஒரு பசு ஹிம்சையா இருக்கிறதுனால இது வந்து அதர்மத்தை உண்டு பண்றது அப்படின்னு அவன் சொல்றான். யார் சொல்றா? ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கோங்க. சாஸ்திரத்துல நிஷேதிக்கப்பட்ட, சாஸ்திரத்துல மறுக்கப்பட்ட பசு ஹிம்சையா இருக்கிறதுனால இது அதர்மத்தை உண்டு பண்றது அப்படின்னு சொல்றான். இப்போ இது வந்து தப்பு, இந்த அனுமானம் தப்பு. இதுல வந்து உபாதி வந்து சாஸ்திரத்தில் மறுக்கப்பட்ட ஹிம்சையா இருப்பதால்னு சொல்லியிருக்கான். அப்படி இருக்கிறது வந்து அக்னிசோம யாகத்துல வராது. எப்போ அந்த யாகத்துக்கு ஒரு பேரை சொல்லி அக்னிசோம யாகம்னு சொல்லிட்டோம். இந்த யாகம் வந்து வேத சாஸ்திரம் விதிக்கப்பட்ட யாகம். இது சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட யாகம். இப்படிப்பட்ட யாகத்துல பசுஹிம்சை வந்து அதர்மத்தை உண்டு பண்ணாது. அது சாஸ்திரத்துல வந்து விதிக்கப்பட்டு இருப்பதனால். இப்ப இது என்னெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுதா இந்த இடத்துல? சாஸ்திரம் விதிக்கப்பட்ட அக்னிசோம யாகத்துல பசுஹிம்சை வந்து அதர்மத்தை உண்டு பண்ணாது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கணும். இங்க சொல்ற இதுல வந்து அதர்மத்தை உண்டு பண்ணவதா இருக்க இந்த சாத்தியத்தோட சாஸ்திரத்துல நிஷேதிக்கப்பட்டிருக்கிற உபாதி வந்து சேர்ந்திருக்கு. சாஸ்திரத்துல நிஷேதிக்கப்பட்டிருக்க சாஸ்திரம் மறுத்திருக்கிறதுனால இந்த காரியம் வந்து அதர்மத்தை உண்டு பண்றது அப்படின்னு அவன் சொல்றான். ஒருத்தன் சொல்றான், ஒரு பூர்வபக்ஷின்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன சொல்றான்னா, இந்த காரியம் வந்து சாஸ்திரத்துல நிஷேதிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த பசுஹிம்சை வந்து அதர்மத்தை உண்டு பண்ணவதா இருக்கை அப்படின்னு சொல்றான். உண்மையாவே அப்படி கிடையாது. அது வந்து இப்ப சாத்தியத்தை வந்து அவன் என்ன சொல்றான், அதர்மத்தை உண்டு பண்ணுவதா இருக்கைன்னு சொல்லியிருக்கான். அதாவது சாத்திய வியாபகமா இருக்கு. இந்த அக்னி சோமிய யாகம் வந்து வேதத்துல நிஷேதம் பண்ணிருக்கு அப்படிங்கறதுனால வந்து அவன் என்ன சொல்லிட்டான்னா இது வந்து அதர்மத்தை உண்டு பண்றதா இருக்குன்னு அவன் சொல்லிட்டான். ஆனால் சாதனமாகிற ஹிம்சையா இருக்கைங்கிறது வந்து என்பது இருக்குமிடமான அக்னிசோம யாகம் பசு ஹிம்சையில் அது கிடையாது. அது ஹிம்சை கிடையாது. சாஸ்திரத்தினால நிஷேதிக்கப்படல அந்த யாகம், அக்னிசோம யாகம். அதான் இங்க என்ன சொல்றான்னா, அந்த கேது இருக்கு இல்லையா, ஹிம்சையா இருக்கை. ஏன்னா அது ஹிம்சை கிடையாது. பசுவுக்கு அந்த பிராணிக்கு வந்து அது ஹிம்சை கிடையாது. ஏன்னா அடுத்த நிமிஷம் அது தேவனா பிறக்க போறது. அது ஹிம்சை கிடையாது. சாஸ்திரத்துல உண்டான பலி இருக்கே, அதாவது அந்த யாகங்கள் எல்லாம் பல, இப்ப குதிரை அஸ்வமேத யாகம், அக்னிசோம யாகம், இங்கெல்லாம் வந்து அந்த பசு வதங்கள்லாம் சொல்லப்படுறது, அதெல்லாம் வந்து ஹிம்சை இல்லை. ஹிம்சையா இருக்கைங்கிறது கிடையாது. ஏன்னா வந்து அக்னிசோம யாகத்துல பசு ஹிம்சையில வந்து அது கிடையாது. அது சாதன அவ்வியாபகமாக இருக்கிறது. ஆகையால் அது உபாதி ஆகிறது. இப்ப இதனால என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த வியாப்தி வந்து, இந்த வியாப்திங்கிறது என்ன சொல்றான்னா, இந்த இடத்துல வந்து பசு ஹிம்சையா இருக்கிறதுனால அக்னிசோம யாகத்துல பசுவை ஹிம்சிப்பது வந்து அதர்மத்தை உண்டு பண்றது. ஹிம்சையா இருப்பதனால வேதத்தில் விதிக்கப்படாத ஹிம்சையை போலன்னு இருக்கு. இது எதெல்லாம் தப்பு அப்படின்னா, அக்னிசோம யாகம்ங்கிறது பட்சம் மட்டும் ரைட். பசுவை ஹிம்சிப்பது அதர்மத்தை உண்டு பண்ணுது. அது பொதுவா வெறும்னு பசுவா இருந்தா, இந்த யாகம்ங்கிறத நீங்க கட் பண்ணிட்டு வெறும்னு பசுவை ஹிம்சிப்பது அதர்மத்தை உண்டு பண்ணுவது அப்படின்னு பார்த்தேன்னா, அந்த சாத்தியம் வந்து பொதுவான சாத்தியமா இருந்தா அது வந்து ரைட்டு. ஆனா யாகத்துலன்னு வந்துடுது. அதுவும் இந்த மாதிரி யாகங்கள்லாம் எதுல விதிக்கப்பட்டிருக்குன்னா, வேதத்திலேயே விதிக்கப்பட்ட யாகங்கள். வேதத்துல விதிக்கப்பட்டிருக்கு. வேதத்துல சொன்னது இல்ல, வேதத்துல விதிக்கப்பட்ட இந்த யாகம், இது வேணுமா இந்த பலனை பண்ணு, இது வேணும்னா இதை பண்ணுன்னு வேதத்துல விதிக்கப்பட்ட யாகங்கள். அப்போ இது வந்து அதர்மத்தை உண்டு பண்ணாது. ஏன்னா சாஸ்திர முறைப்படி அவன் பண்ணும் பொழுது அதர்மத்தை உண்டு பண்ண